உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணாவின் பதவிக்காலம் வரும் மே 13ஆம் தேதியுடன் நிறைவடையும் நிலையில் உச்சநீதிமன்றத்தின் அடுத்த தலைமை நீதிபதியாக PR கவாயை நியமிக்க வேண்டும் என தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா மரபுபடி அரசுக்கு பரிந்துரை செய்தார். இதையடுத்து இந்த பரிந்துரையை ஒன்றிய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பினார். தலைமை நீதிபதியின் பரிந்துரைக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வழங்கியதாக ஒன்றிய சட்டத்துறை அமைச்சகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. அதில் இந்திய உச்சநீதிமன்றத்தின் 52வது தலைமை நீதிபதியாக PR கவாய் நியமிக்கப்படுகிறார் என்றும் இதற்கான பதவியேற்பு நிகழ்ச்சி வரும் மே 14ஆம் தேதி நடைபெறும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்றத்தின் 52வது நீதிபதியாக பதவியேற்கும் PR கவாய் அடுத்த 6 மாத காலம் மட்டுமே தலைமை நீதிபதியாக பதவி வகிப்பார். ஏனென்றால் வரும் நவம்பர் மாதத்துடன் PR கவாய் ஓய்வு பெறுகிறார். அதன்படி உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக பதவியேற்கும் தலித் சமூகத்தை சார்ந்த 2வது நபர் ஆவார். இதற்கு முன்னர் 2007ஆம் ஆண்டு KG பாலகிருஷ்ணன் உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. மேலும் தகவலுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் ஹாக் நியூஸுடன்.